நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஆண்டு பழமை மிக்க தேவாலயமும் இந்த மண்ணின் பெருமையை சொல்வதாக கம்பீரமாக நிற்கிறது. அச்சுக்கலையின் ஆயுளை நிகர்த்த இந்த தேவாலயம் மக்களின் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. தன்னுடைய பணியினை ஆரம்பித்த சீகன்பால் கையா அவர்கள் ஆலயம் கட்டுகின்ற பணியை மிக சிறப்பாக செய்தார்கள். நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆலயம்தான் அவர்கள் முதலாக 1718ஆம் ஆண்டு கட்டின ஒரு மிகப்பெரிய ஆலயம். அன்றைக்கு இருந்த மக்கள் மிக குறைவான மக்கள் இருந்தாலும் மிகுந்த ஒரு தொலைநோக்கிலே இது இவ்வளவு பெரிய ஆலயமாக கட்டினால்தான் பிற்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு இது மிகுந்த உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி அந்த காலத்திலேயே அவர் மிகுந்த தொலைநோக்கோடு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினது மிக சிறப்பான ஒரு காரியம். அது ஆசியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட சீர்திருத்த திருச்சபையின் ஆலயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கும் ஒரு நல்ல அழகான பெயர் வைத்தார், நியூ ஜெருசலேம் சர்ச், புதிய எருசலேம் ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்திற்கு அவர் பெயர் வைத்தார். தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்து முடித்து இறுதியாக அவர் தன்னுடைய மரண படுக்கையில் இருந்த பொழுது கூட கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஞானப்பாடல்களை பாடி ஜபத்தோடு தன்னுடைய ஜீவனை விட்டார். அவருடைய சரீரம் கூட இந்த ஆலயத்திலே இந்த இடத்திலே தான் அதை புதைத்திருக்கிறார்கள். இந்த கல்லறை இந்த ஆலயத்திலே தான் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, சீகன்பால் அவர்கள் இந்த ஆலயத்திலே இருந்து முதல் முறையாக செய்த தமிழ் பிரசங்கம் இருக்கிறதே, அது இன்றைக்கும் அநேகரால் புகழ்ந்து பேசப்படுகிறது. கால்டுவெல், வீரமாமுனிவர், பெப்ரிஷியஸ் போன்ற பல மிஷனரிமார்கள் இங்கே வந்து தமிழ் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவரை காட்டிலும் தரங்கம்பாடியிலே வந்து தமிழ் தொண்டாற்றிய சீகன்பால் அவர்கள் முதன்மையானவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஜெர்மனியில் இருக்கும் ஒரு அருங்காட்சியகத்தில் சீகன்பால் தமிழிலிருந்து மொழிபெயர்த்த பல இலக்கியங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொண்டு வந்து உருவாக்கிய அச்சு இயந்திரத்தின் சின்ன மாதிரி வடிவமும் அங்கே இருக்கிறது. தமிழில் அச்சடிக்கப்பட்ட முதல் புத்தகத்தின் முதல் பக்கமும் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே தமிழ் மொழியில் வெளிவந்த முழுமையான முதல் வேதாகமம். இவர்கள் முதலாக உருவாக்கிய புதிய உரைநடை தமிழில் மெய்யெழுத்துக்களுக்கு மேற்புள்ளிகள் இடும் வழக்கமும் வார்த்தைகளுக்கிடையே இடைவெளி விடும் வழக்கமும் இல்லை. 1712 முதல்ல தமிழ்ல அச்சிடப்பட்ட 300 காப்பிகள் மக்கள் கையில போய் சேர்ந்து பல இடங்கள்ல பத்திரமா இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு தான் யாருக்கும் தெரியல. அச்சுக்கு ஆதாரமா ஒரு காப்பியை மட்டும் ஜெர்மனியில பத்திரமா வச்சிருக்கிறாங்க. கூடவே தமிழ் மொழியின் சில ஓலைச்சுவடிகளும் அங்க பத்திரமா இருக்கு. தமிழ் மொழிய உலகம் பாதுகாக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே. மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்.